இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் விட்டு வரவே நைட்டு ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. எப்போவும் ஒரு 8:00 வந்துருவேன். இன்னைக்கு கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிருச்சு. அப்புறம் வந்துட்டு பாப்பா கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு, அவ கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதே மாதிரியே போயிருச்சு. போயிட்டு அப்புறம் கொஞ்சம் அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தேய்ச்சிட்டு அப்புறம் நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 9:15 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பாட்ட கேட்டேன், என்ன பாப்பா நைட்டுக்கு செய்யலாம் அப்படின்னு சொன்னப்போ அவள் சொன்னா, அம்மா எனக்கு நூடுல்ஸ் பண்ணித்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் பண்ண வந்தேன். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, இந்த கேப்சிகம், இந்த கேபேஜ் இதெல்லாம் போட்டு நிறையா போட்டு வச்சா தான் அது நல்லாயிருக்கும். பாப்பா சாப்பிட மாட்டா, இருந்தாலுமே சாப்பிடுன்னு சொல்லி நம்ம ஒரு இது சாப்பிட மாட்டா. கம்பல் பண்ணோம்னா அம்மா என் மூஞ்சியை பார்த்தோன்னா சாப்பிட்ருவா ஃபுல்லாக. கேபேஜ் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. நான் நூடுல்ஸுக்கு இந்த சோயா சாஸ் அதெல்லாம் நான் ஊற்ற மாட்டேன். நார்மலாக போகிறப்ப கொஞ்சோண்டு கரம் மசாலா, மிளகு பொடி இந்த இது தான் போட்டு பண்ணுவேன். அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஏன்னா என் பக்கத்தில் உட்காந்துருப்பா என் தங்கச்சி, அவள் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரலை. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. அவர் இருந்தால் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு ஏதாவது சொல்லி ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாள். அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. அது யாராச்சும் ஒருத்தவங்க கூட இருந்துகிட்டே திடீர்னு வரலைன்னா அது அப்படி தானே போகும். அது மாதிரி தான் போச்சு. நான் நூடுல்ஸுக்கு இந்த சோயா சாஸ் அதெல்லாம் நான் ஊற்ற மாட்டேன். நார்மலாக போகிறப்ப கொஞ்சோண்டு கரம் மசாலா, மிளகு பொடி இந்த இது தான் போட்டு பண்ணுவேன். அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சமைச்சி முடிச்சு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க போயாச்சு. அப்படியே படுக்க போகிறப்போ ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்படி தான் போச்சு.